பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 18வது சங்கீதம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆம் தெய்வ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் நம்மேல் அவர் பிரியமாயிருக்கிறவர். உங்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறவர். பிரியமாய் இருப்போமானால் நாம் செய்கிறது என்ன? அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் நாம் செய்வோம், வேண்டியவைகளை எல்லாம் கொடுப்போம், வேண்டிய காரியங்களை அவர்களுக்காக முன்னின்று நாம் நடத்துவோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, என்மேல் தேவன் பிரியமாய் இருந்தபடியால், என்மேல் இயேசு பிரியமாய் இருந்தபடியால் அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார். தேவஜனமே, அங்கே நாம் பார்க்கும் பொழுது நெருக்கத்தில் இருந்ததான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசாலமான ஒரு பாதையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இப்போ நெருக்கத்தில் இடுக்கத்தில் அகப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்வதென்ன? தேவன் செய்வதென்ன? என் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறதுனால் அவர் விசாலத்துக்கு நேராக அவர் நம்மை கொண்டு வந்து விடுகிறார். விசாலத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். தேவ பிள்ளையே, நீங்களுடைய வாழ்க்கையில் விசாலத்தை தேவன் கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவர். நெருக்கத்தில் இருக்கிறீங்கல்ல, உங்கள் வாழ்க்கை கடினமான பாதையில் போயிட்டு இருக்குல்ல, ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறபடியால் விசாலத்தில் கொண்டு வந்து விடுவார். விசாலத்தில் கொண்டு வந்து விடுவது மாத்திரமல்ல, இங்கே வசனம் சொல்லுகிறது, என்னை தப்புவித்தார், என்னை தப்புவித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற கடினமான பாதைகளிலே, பல இக்கட்டான சூழ்நிலைகளிலே, இந்த இடத்துல என்னை தப்புவிக்க யாரும் இல்லையா, இந்த நபர்கிட்ட இருந்து என்னை தப்புவிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையா, தேவன் கூட சில நேரங்களில் கேளாதவர் போல இருக்கிறார் என்று சொல்லுகிற இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை தப்புவிப்பார், அவர் உன்னை தப்புவிப்பார். தேவ பிள்ளையே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சிங்கத்தின் வாய்க்கு தானியேலை கர்த்தர் தப்புவித்தார். அவ்வளோ பெரிய சிங்கம், சிங்கத்தின் வாயல்ல, சிங்கங்களின் வாய்க்கு. அப்போ அத்தனை சிங்கங்கள் அந்த இடத்துல இருந்த பொழுதும் அவைகளின் வாய்களுக்கு கர்த்தர் தானியேலை தப்புவிக்க கூடுமானால், இன்றைக்கு சொல்லுகிற உங்களை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே சில பேர், தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத சம்பாஷணைகளை உங்களுக்கு விரோதமாய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, உன் வாழ்க்கை இப்படி தான், நீ இப்படி தான், உன்னால தான் இப்படிதான்றது அளவுக்கு உங்களை நெருக்கப்படுத்தி உங்களை தேவையில்லாத காரியத்தில் பேசி கடினப்படுத்தி கொண்டு இருக்கிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறதுனால் அவர் உங்களை தப்புவித்து நடத்துவார். அவர் உங்களை தப்புவித்து நடத்துவார். தப்புவிக்கிறதான தெய்வம், தப்புவிக்கிறதான கர்த்தர், தப்புவிக்கிறதான வல்லமை உள்ள ஆண்டவர் அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாளிலும் என்னென்ன இடங்களில், அது ஒருவேளை எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், தொழில் செய்கிற ஸ்தலங்களாக இருக்கலாம், வேலையின் இடமாக இருக்கலாம், தேவன் அங்கே உங்களை தப்புவிப்பார். உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறதுனால விசாலத்தில் கொண்டு வருவார். விசாலத்தில் கொண்டு வருவது மாத்திரமல்ல, உங்களை தப்புவித்து நடத்துவார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நீர் விசாலத்திலே கொண்டு வந்து அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதினால் தப்புவித்து நடத்துவீராக. கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, இம்மட்டுமாய் நடத்தின கர்த்தர் இன்னும் மேலும் உங்களை நடத்துவாராக. உங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறதுனால விசாலத்திலே கொண்டு வருவார். விசாலத்திலே கொண்டு வருவது மாத்திரல்ல, சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்த தேவன் மற்ற மனிதருடைய வாய்களுக்கும் உங்களை தப்புவித்து நடத்துவார். God bless you. God bless you. God bless you.